பேர் என்ன பேருன்னு நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. இவளுக்கு பிடிச்சது தக்காளி பழம். அதனால் வீட்டில் தக்காளி பயிரிட்டு அவள் அதை டெய்லி பறிப்பாள். அவளுக்கு அந்த பழத்தில் ருசி ரொம்ப பிடிக்கும். வீட்டில் கொண்டு போய் அவன் நடைய பாருங்களேன், எவ்வளோ அழகாக நடந்து வரான்ட்டு. சுறுசுறுப்பெல்லாம் கிடையாது, அவள் பாட்டுக்கு நடப்பாள். தக்காளி பழத்தை நல்ல தண்ணியில் கழுவிட்டு திங்கணுன்னா திம்பா, இல்லைன்னா சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போய் சமைப்பாள். தக்காளி பழத்தை நல்லா வெட்டி குழம்பு வைக்கிறது தான் அவளுக்கு. அதை வேறு கூட்டு வைப்பா, பொரியல் வைப்பா, எல்லாமே இந்த தக்காளி தான். சோறு பொங்கிக்கிடுவா. அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த வெக்கையில் குளிர்காயிரும் பிடிக்கும். தக்காளி பழத்தெல்லாம் நறுக்கி போட்டு ஒரு குழம்பு வச்சுக்கிடுவா. அந்த குழம்ப நல்லா ருசித்து அனுபவிச்சு வைப்பாள் குழம்ப. அதை அவள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அவளுக்கு பிடிக்கும். தாளித்து நல்லா கொட்டும்போது அந்த வாசனை அவளை அப்படி தூக்கிட்டு போவோம். நல்லா வாசனை பிடிச்சிக்கிடுவா. அதுக்கு என்ன இருந்தாலும் சரி, தோசையோ சப்பாத்தியோ எது இருந்தாலும் சரி தான், அதை வச்சு அவள் சாப்பிட்டுக்கிடுவா. தனியாக கூட அவள் அந்த குழம்ப நல்லா டேஸ்ட் பண்ணிக்கிடுவா. எப்போ பார்த்தாலும் அவளுக்கு எதையாவது சாப்பிட்டுட்டு இருக்கதே அவளுக்கு பெரிய பழக்கமாக போச்சு. சோறை வச்சுக்கிடுவா, 5-6 கூட்டை வச்சுக்கிடுவா, வச்சுட்டு நல்லா சாப்பிடுவா. உடம்பு பாருங்களேன், எப்போ பார்த்தாலும் அவளுக்கு ஸ்நாக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் வீட்டில். நல்லா அலங்காரம் பண்ணி நல்லா ஸ்நாக்ஸை தின்னுக்கிட்டே இருப்பாள். அவளை பார்த்தாலே பாருங்கள் நம்மளுக்கு ஒரு உற்சாகம் வருது. பார்த்தீங்களா? ஒரு லைக்கை போடுங்க.